ஜூகி, சொமோட்டோ போன்ற நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து தான் இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. சென்னை, மும்பை, பெங்களூரு, டெல்லி இது போன்ற மெட்ரோ நகரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல்களுக்கு மத்தியில சரியான நேரத்துல அந்த உணவை அவங்க டெலிவரி செஞ்சிடும். இதுதான் சொமோட்டோ, ஜூகி ஊழியர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால். சரியான நேரத்துல உணவு டெலிவரி பண்ணலாம், நமக்கு ஸ்டார் ரேட்டிங் கம்மியாயிரும், நமக்கு அடுத்த ஆர்டர் கிடைக்காது. இதனால நமக்கு வருமானம் பாதிக்கப்படும், நமக்கு அடுத்த வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தும் கூட ஒரு நபர், ஜூகி ஊழியர் ஒருவர் மனிதாபிமானத்தோட செயல்பட்டு இருக்காரு. தற்போது இந்த ஜூகி ஊழியருக்கு தான் சமூக வலைத்தளங்கள்ல பலரும் தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. சரி, அப்படி என்ன செஞ்சாரு, இக்கட்டான சூழ்நிலை என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா மும்பைல நடந்துச்சுங்க. மும்பையை சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான கர்னல் மோகன் மாலிக் என்பவர் தன்னுடைய மகனோட வசிட்டு வராரு. அவருக்கு திடீர்னு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் மும்பை பத்ரால இருக்கிறதால அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய லீலாவதி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லணும். உடனே அவருடைய மகன் தன்னுடைய தந்தையை கார்ல ஏத்திக்கிட்டு பத்ராவில் இருந்து லீலாவதி மருத்துவமனைக்கு போறாரு. அவர் போகக்கூடிய நேரத்துல கடுமையான போக்குவரத்து நெரிசல், ஒரு இன்ச்சு கூட கார் நகர முடியல. அவர் ஒரு கட்டத்துல அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, எப்படிதான் நம்ம தந்தையை நம்ம காப்பாற்ற போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வண்டி செல்ல முடியல அப்படின்னு சொல்லி கார்ல இருந்து இறங்கி போய் முன்னாடி இருந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் வழி விடுங்க, என் தந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, கொஞ்சம் வழி விடுங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு, கதறாரு. ஆனா அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் யாருமே அந்த கெஞ்சலுக்கு கண்டுக்கிறதே இல்லை. அவர் என்ன சொல்றாரோ அதை காதலியே வாங்கல. அப்போ அவங்களுக்கு முன்னாடி நின்ற ஒரு இருசக்கர வாகனத்தை தான் இந்த ஜூகி ஊழியர் இருந்தாரு. அவரு அதை செவி கொடுத்து கேட்டு, என்னாச்சு, அப்பாவுக்கு பிரச்சனையா, அப்பா உயிருக்கு போறாரு அப்படின்னு சொல்லி வண்டியில இருந்து இறங்கி கார்ல பார்த்திருக்காரு. அப்போ காருக்குள்ள மாலிக் அப்படிங்கிற ராணுவ வீரர் உயிருக்கு போராடி இருக்க பார்த்துட்டு, நீங்க கவலைப்படாதீங்க சார், நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்போ அங்க அவர் வண்டிக்கு முன்னாடி நின்ன மத்த இருசக்கர வாகன ஓட்டிகள்கிட்ட தான் அவர் சண்டைக்கு போயிருக்காரு. ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், வழி விடாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிருக்காரு. இவர் போட்ட அந்த கத்தலே எல்லாருமே வழி விட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவரு அந்த வண்டிக்கு முன்னாடியே சத்தம் போட்டுக்கிட்டோம், ஹார்ன் அடிச்சுக்கிட்டோம், எமர்ஜென்சி வழி விடுங்க அப்படின்னு சொல்லியே கத்திக்கிட்டே அந்த காருக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அந்த போக்குவரத்து நெரிசலையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி இந்த காரை சேஃப்டியா கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் மருத்துவமனை வரைக்குமே இவரு அந்த டிராபிக்கை கிளியர் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. தான் கொண்டு போன அந்த உணவை டெலிவரி செய்யாம தன்னுடைய வேலையே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த முடிவை எடுத்துட்டு இந்த மனிதனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மனிதாபிமானத்தோட செயல்பட்டு இருக்காரு. மருத்துவமனைக்கும் போயிட்டு அங்க மருத்துவமனையில போய் வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ள போயிட்டு அந்த ஊழியர்கள் கூட்டிட்டு ஸ்ட்ரெச்சரை கொண்டு கார்ல இருந்து இவருடைய தந்தையை இந்த ஸ்ட்ரெச்சர்ல ஏத்திட்டு மருத்துவமனைக்கு உள்ள கொண்டு போய் விட்டுட்டு தான் இவர் அந்த உணவை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வாரங்க அப்புறம் சிகிச்சை மூலமாக குணமடைந்த அந்த ராணுவ வீரர் தன்னுடைய சமூக பக்கத்துல தனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு ஜூகி ஊழியரால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தாரோட நான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அந்த தம்பி தான் காரணம். அவருடைய பெயர் மிருனால் கீரத். இன்னைக்கு நான் என்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருக்குன்னா அந்த தம்பி தான் காரணம். நான் அந்த தம்பிக்கும் மட்டும் இல்ல, இந்த வேலை செய்யக்கூடிய அனைத்து நபர்களையும் நான் என்னோட நன்றி கடன் பட்டிருக்கேன், எல்லோருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நன்றியை அவர் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்து மூலமா தெரிவிச்சிருக்காரு. நான் மீண்டும் உயிர் பிழைத்து வந்த அந்த ஒவ்வொரு நொடியில இருந்து என்னுடைய மனம் அந்த இளைஞனை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு வாழ்வளித்த அந்த இளைஞனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் ஜூகி சொல்வது போல நிஜத்திலுமே அவங்க எல்லாருமே சேவியர் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி சரியான நேரத்துல மனிதாபிமானத்தோட நடந்துகிட்ட அந்த ஜூகி ஊழியர்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோகளுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.